அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் KN ரவிச்சந்திரன் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணை முடிந்து சம்மன் கொடுத்த நிலையில் தற்போது மீண்டும் KN ரவிச்சந்திரன் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். அமைச்சர் நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுடைய வீட்டுல 3 நாட்கள் சோதனை நடந்து வந்தது. அமலாக்கத்துறை இந்த சோதனையை இன்று முடித்திருந்த நிலையில அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு KN ரவிச்சந்திரனை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு தெரிவித்திருந்தார்கள். அதன்படி தற்பொழுது அமலாக்கத்துறை அலுவலகத்துல அவர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். நேற்றைய தினமும் வீட்டில் இருந்து அவரை அழைத்து சுமார் 5 மணி நேரம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து, நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் அவர் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார். நேற்று இரவும் அவருடைய வீட்டில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் நிறுவனங்களை நடத்தி வரக்கூடியவர்களுடைய வீடுகளிலும், இயக்குநர்களாக நிர்வாகிகளாக உள்ளவர்களுடைய வீடுகளிலும் சோதனை நடத்தி அங்கு கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள், அவருடைய நிறுவனங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள், இந்த ஆவணங்களை வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த காலை முதலும் கூட அவருடைய வீட்டில் வைத்து விசாரணை நடத்தினார்கள். அதே போல அருண் நேருவினுடைய பங்குதாரரான தீபக் என்பவரிடமும் விசாரணை KN ரவிச்சந்திரன் வீட்டில் வரவழைத்துதான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவருடைய வீட்டில் சோதனையை முடித்தார்கள். தொடர்ந்து அலுவலகத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. TVH தலைமை அலுவலகத்தில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. KN ரவிச்சந்திரனுடைய வீட்டில் சோதனை முடிந்தது. சோதனை முடிந்த நிலையில் அவரிடம் இது தொடர்பான விசாரணைக்கு மீண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று, இன்றைய தினமே வர வேண்டும் என்று அதற்கான சம்மனை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சம்மன் அடிப்படையில் தற்பொழுது KN ரவிச்சந்திரன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். நுங்கம்பாக்கம் குமார் சாலையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கிறார். 4வது தளத்தில் அவரிடம் தொடர்ந்து விசாரணையை அதிகாரிகள் மீண்டும் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.